ஹஸ்பண்டோட சேர்த்து பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான சூழ்நிலைகள் அமையிறது கஷ்டம்தான். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் ஃபேமிலியை புரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்கணும், எப்படி இருக்குது நம்ம பார்த்து நடந்துக்கணுமே இப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ளே ஒரு குழந்தை வேற வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான சேவிங்ஸ் பண்ணுறது, குழந்தைய வளர்க்குறது, அதுக்கப்புறம் ஸ்கூலிங், இந்த மாதிரியே நம்ம வந்து அடுத்து 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 நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். நம்மளுடைய பர்சனல் ஆசைகள்லாம் நிறைவேறுதோ இல்லையோ, ஃபேமிலியோட ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்ம சரி கட்டணும், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு பர்சனல் டைம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. மீ டைமும் வேணும். ஹஸ்பண்டோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பர்சனல் டைமும் கண்டிப்பாக அவசியம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். பட் கொஞ்ச நாளாக நானும் ஜியும் ரொம்ப டைட்டாக அவருடைய ஒர்க்ஸ், என் ஒர்க்ஸ், ஷரவன் குட்டியோட எக்ஸாம்ஸு, அப்புறம் வீட்டில் அக்காவுடைய வீடு வாங்குகிற விஷயம், நம்ம வீடு வாங்குகிற விஷயம், பிளானிங் பண்ணுறது, லோனுக்காக போகிறது, இதில் ரொம்ப ஹெக்டிக்காக அப்படியே ப்ரெஷராக நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சேவிங்ஸும் கொஞ்சம் பண்ணுறதுனால வெளில போகிறதெல்லாம் குறைச்சிட்டோம். நிறைய செலவு பண்ணுறதையும் நிறைய குறைச்சி பட்ஜெட் பிளான் பண்ணி தான் செலவெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனாலேயே ரொம்ப அழுத்தமாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது எனக்கும் அவருக்கும் ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லாமல் எப்போ உட்காந்தாலும் இந்த வீட்டுக்கான விஷயங்கள், சேவிங்ஸ் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ பர்சனலாக லவ்வபுளாக நம்ம 2 பேரும் எதையுமே யோசிக்காமல் கொஞ்ச நேரம் வெளில போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கான ஒரு பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரீனா மாலில் இருக்கக்கூடிய ஸ்பார் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தேவையான ஏதாவது வாங்கலாம், இல்லைனா சும்மா பேசிக்கிட்டே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். டிமார்ட் மாதிரியே தாங்க ஸ்பாரும் கிட்டத்தட்ட அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளையும் ஆஃபரில் போடுவாங்க. இங்கேயுமே அதே மாதிரி விண்டருக்கு ஏற்ற மாதிரி பிளாங்கெட், ரக்ஸ் எல்லாம் ஆஃபரில் இருந்தது. சிலதெல்லாம் காட்டனில் நல்ல குவாலிட்டியில் இருந்தது, சிலதெல்லாம் காட்டன் இல்லாமல் இருந்தது. சும்மா நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரக்ஸ்லாம் செம்ம கலெக்ஷனாக இருந்தது. டிமார்ட்டை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டிமார்ட் போயிட்டே இருந்தேன். மாதம் மளிகை சாமான் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் போகிறதே கிடையாது. எதனாலனா பில் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ளோதிங் விஷயம்லாம் அப்படியே சுருட்டி கொடுத்துட்றாங்கன்ட்டு. ஸ்பாரில் சம்டைம்ஸ் அப்படி பண்ணுவாங்க. இல்லை ஒழுங்காக ஃபோல்ட் பண்ணி கொடுங்கன்னா ஓரளவுக்கு ஃபோல்டாவது பண்ணி தருவாங்க. பட் டிமார்ட்டில் அதை பண்ண மாட்டாங்க. அதுக்காகவே நான் போகாமல் இருந்தேன். ஏன் நேரமாக என்னன்னு தெரில. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே டிமார்ட் வந்துருச்சு. ஸ்பார்லேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்தா அதே மாதிரி டிமார்ட் பில்டிங் வந்து ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம மாம்பாக்கம் பக்கத்துலேயே. என்னடா இது நம்மளை தேடி டிமார்ட் வருதே அப்படின்னு நினச்சி நானும் ஜியோ சிரிச்சுட்டே பேசிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு வந்து சேர்ந்தோம். இந்த மாதிரி தான் நானும் அவரும் காசு அதிகமாக செலவு பண்ணாமல் வீட்டு வேலையும் செஞ்சோம், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே வரும்பொழுது சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்ருந்தோம் பாருங்கள். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதிக செலவு பண்ணாமல் பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லலாம். சந்தோஷமாகவே இருந்தது. செலவில்லாமல் ஹஸ்பண்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்கே போவீங்க?